இல்லனே ஒரு மாற்றம் வேணுனே, ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டு மாற்றம் தம்பி, இதான் தம்பி மாற்றம். திமுக வேண்டாம், நாம் வேண்டும் என்பதுதான் மாற்றம். இல்லனே புதுசா ஒண்ணு போட்டுமான் தம்பி. புதுசா யாருக்கு தம்பி போட போறீங்க? உங்களுக்கு எம்எல்ஏ பேர் தெரியுமா? இத்தனை நாளா அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் அந்த கட்சியில என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அவர் ஊர் தெரியுமா? மக்களுக்காக ஒரு குடிநீர் ஏதாச்சும் வசதிகள் பண்ணி கொடுத்தாரா? எதுவுமே செய்யல. செல்ஃபி எடுக்கிறாங்க, இப்படிங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. யாரையும் அரசியல தவறாக பேசல. அவர்களுக்கான காலம் வரட்டும், இன்னொரு காலம் வரட்டும். ஆனால் இந்த முறை பிங்கி பிங்கி பாங்கி போடுற தேர்தல் இது இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திமுக வேண்டாம், என்டிஏ வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். அதனால் இளைஞர் பட்டாளமே 18 வயசுல இந்த முறை 17 லட்சம் பேர் ஓட்டு போட போறீங்க. தமிழகத்துல ஹையஸ்ட்ங்க. 18 வயசுல 17 லட்சம் பேர் முதல் ஓட்டு. 20 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் 1,07,00,000 பேர். சாதாரணமா இல்லைங்க, 1,07,00,000 பேர். 29 வயசுக்கு கீழே 1,28,00,000 பேர் ஓட்டு போட போறாங்க. அந்த 1,28,00,000 பேர் அரசியல் எப்படி வேணாலும் மாத்தலாம். அருமை சொந்தங்களே, தயவு செய்து நான் உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாற்றத்துக்காகத்தான் நாங்க நிக்கிறோம் ஐயா. மாற்றம் வேண்டும் என்று நிற்கின்றோம். உங்களுக்கான தொழில் வளர்ச்சி. இப்ப ஆனந்தன் ஐயாசாமி இந்த பகுதியில யூத் ஐக்கான் இல்லைன்னா யார் இந்த பகுதியில் யூத் ஐக்கான்? இளைஞர்களுக்காக வேலை செய்வதற்காக ஆனந்தன் ஐயாசாமி இங்க நின்று கொண்டிருக்கின்றார். அதனால் நம்முடைய வாசுதேவ் நல்லவருடைய எல்லா இளைஞர் பட்டாளமே, முதல் தலைமுறை வாக்காளர்களே, கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்து பொறுப்பில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரே, உங்களுக்காக ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு வாசுதேவ நல்லூர்ல தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு பண்போடு பரிவோடு பாசத்தோடு உங்களுக்கு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நேரம் பாருங்க 9:45. 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்கணும். 9:45 கூட நீங்கள் எல்லாம் தைரியமாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள், கலையாமல் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு சொந்தங்களே, சமீபத்தில் நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி, அவருக்கு உண்மையாலுமே நான் சல்யூட் அடிக்கிறேன், கடையம் சந்திரசேகர் அவர்கள், திமுகவினுடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை அமைப்பாளர். அவர் சமீபத்தில் தன்னுடைய பதவியிலிருந்து எல்லாம் வெளியே வந்துட்டார். அடிப்படை உறுப்பினரே வேண்டான்ட்டார். அப்பதான் நினைச்சேன், திமுகவிலும் சில பேருக்கு மானரோஷம் இருக்கு. அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னாங்க, எங்க தென்காசி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை அதிகமாகிவிட்டது. ஒரு மலையாக காணாமல் போயிட்டு. இது நம்முடைய ஆட்சியில் நடக்குது. நான் எத்தனையோ சொல்லி உங்களால தடுக்க முடியல. அதனால இந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை நான் விட்டுட்டு வெளியே வரேன். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், தென்காசி பொறுத்தவரைக்கும் எனக்கு என்னங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய குப்பையை கொண்டாந்து நீங்க கொட்டு, மருத்துவ கழிவெல்லாம் கொட்டு. ஆனா கேரளாவில் இருக்கிற எந்த மண்ணையும் கம்யூனிஸ்ட் அரசு எடுக்க விட மாட்டாங்க. இங்க இருக்கிற மலையை உட, இங்க இருக்கிற மண்ணை எல்லாம் எடுத்துட்டு போன். அருமை சொந்தங்களே, இது நம்முடைய கடமை இல்லையா? நம்முடைய நீர்வளத்தை, நம்முடைய கனிம வளத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேர் அதை காப்பாற்றி நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு நீங்க பாருங்க, மொத்தமா கனிம வளத்துல வரக்கூடிய வருமானமே 1000 கோடி ரூபாய்க்கு கீழே தாங்க தமிழ்நாடு அரசுக்கு வருது. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு வெட்டி எடுக்கிறாங்க. ஒரு ஆண்டுக்கு தமிழகத்துல கனிம வளத்தை மட்டுமே 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு வெட்டி எடுக்கிறாங்க. அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 1000 கோடிக்கு கீழே. அதை எல்லாம் தடுப்பதற்கு ஒரு பாதுகாவலனாக ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை இந்த சட்டமன்றத்தில் தாமரை சின்னத்துல நீங்கள் வாய்ப்பளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பண்போடு பரிவோடு பாசத்தோடு சொல்லி, அருமை சொந்தங்களே, நேரமாக கொண்டிருக்கிறது. நம்ம நிறைய பேசிக்கிட்டே போலாங்க ஐயா. அது நிச்சயமாக ஆனந்தன் ஐயாசாமியினுடைய வெற்றி விழாவில் இன்னும் அதிகமாக பேசும். ஆனந்தன் ஐயாசாமி அவருடைய வெற்றி விழா என்பது வெறும் நன்றி சொல்லுகின்ற விழாவாக இல்லைங்க. நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க, உங்களுக்கு நன்றி. அது ஒரு பக்கம் ஐயா. அன்னைக்கு ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் 5 ஆண்டுகள்ல இந்தியாவில் முதலாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு தான் அந்த பதவியை அவர் எடுப்பார். அப்படிப்பட்ட மிக்க ஒரு அற்புதமான ஒரு சகோதரர். அவருடைய வெற்றி விழாவை பொறுத்தவரை எப்படி வாசுதேவ நல்லூர் மாறும், தென்காசி எப்படி மாறும், 5 ஆண்டு காலம் எப்படி நான் உழைப்பேன், எதையெல்லாம் நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு தான் அவருடைய பதவி காலத்தை அவர் ஆரம்பிப்பாரு. ஐயா நன்றிங்க ஐயா. அருமை சொந்தங்களே, எவ்வளவு கூட்டத்தோடு எந்தையும் எதிர்பார்க்காம, நீங்க எல்லாம் ஒரு சின்ன சங்கடத்தை கூட எதிர்பார்க்காம பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். புளியங்குடியில ஒரு புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறீங்க. நாங்கள் எல்லோரும் ஆனந்தன் ஐயாசாமியோடு இருக்கின்றோம். எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருக்கின்றோம். எல்லோரும் நாங்க இந்த முறை
தாமரையோடு இருக்கின்றோம். ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்து மே 4ஆம் தேதி ஒரு சரித்திரத்தை படைக்கப் போகின்றோம். ஏப்ரல் 23ஆம் தேதி தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிமன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய அற்புதமான கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நமக்கு தெரியும், மாநில செயலாளராக இருக்கக்கூடிய கடையநல்லூருடைய எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி அவர்கள், அதே போல நம்முடைய நகர செயலாளர் புளியங்குடி அருமையண்ணன் சங்கரபாண்டியன் நம்மோடு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு மரியாதை கலந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் அக்கா கற்பகம் அவர்களுக்கு என்னுடைய மரியாதை கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் கென்னடி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சீதாராமன் அவர்கள், புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு கனிபாண்டி அவர்கள், பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சித்திரை கனி அவர்கள், நேதாஜி சுபாஷ் சேனையினுடைய மாவட்ட தலைவர் பெருமாள் சாமி அவர்கள், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர்கள் பாலகுருநாதன் அவர்கள், பாலமுருகன் அவர்கள், ராமராஜா அவர்கள், நம்முடைய அற்புதமான மண்டல் தலைவர்கள் தர்மர் அவர்கள், சண்முக சுந்தரம் அவர்கள், விவேகானந்தன் அவர்கள், எட்வின் அவர்கள், மகாலிங்கம் அவர்கள், கணேசன் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், சிவா அவர்கள், கணேசன் அவர்கள், ராமசாமி அவர்கள், சண்முகா அவர்கள், மிக முக்கியமாக நம்ம தென்காசியில் எப்பொழுதும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக் கொண்டிருக்கூடிய நம்முடைய சாமியை இங்கே நின்று இத்தனை நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அருமை சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கும் சாமியினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய முக்கியமான தலைவர்கள் மேடையின் மீது நின்று கொண்டிருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நாயப்படி நம்ம அங்கிருந்தா பேசியிருக்கணுங்க. கூட்டத்தின் காரணமாக இந்த வண்டியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த புழுதி காட்டுல அமெரிக்காவிலிருந்து திரும்பி கொண்டு வரப்பட்ட ஒரு வைரம் இது, கோஹின் ஒரு வைரம். இந்த வைரத்தை உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இன்னைக்கு அவருடைய குடும்பம், அவருடைய குழந்தை எல்லாம் வேற ஊர்ல படிச்சுட்டு இருக்கிறான். வருஷத்துக்கு ஒரு முறை போன் பண்ணுவாரு, ஒரு வாரம் போயிட்டு வந்துட்டுங்களா, போய் என் பாப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லுவார். அப்படித்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை இருக்கு. அதனால் நிச்சயமாக நீங்கள் அவரோடு நின்று வெற்றியை பதிவு செய்து இந்த புழுதிக்காட்டிலிருந்து வரக்கூடிய இளைஞனுக்கு உத்வேகமாக இவருடைய வெற்றி இருக்கட்டும். நாமும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இங்கே தென்காசியில வாசுதேவனோட வரட்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, வெற்றி நமதாகட்டும், வெற்றி நம்முடையதாக இருக்கட்டும், வெற்றி தாமரையாக இருக்கட்டும். இங்கிருந்து செல்லக்கூடிய நபர் தென்காசி வாசுதேவ நல்லவருடைய தலையெழுத்தை மாற்றட்டும். எல்லா வல்ல இறைவன் அதற்கு அருள் புரியட்டும் என்று சொல்லி மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களுடைய வெற்றி சின்னம் தாமரை, வெற்றி சின்னம் தாமரை, வெற்றி சின்னம் தாமரை. எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மாவுடைய புகழ், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய புகழ்.